அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். வெண்மேகம் வானை அளக்க, கருமேகம் காற்றையும் காலத்தையும் ஒரு சேர அளந்தால்தான் மண்ணிற்கு மழை உண்டு. ஆம், எங்களின் இந்த இரு மேகங்களும் இணைந்ததால் இன்று ஒழுக்கத்தையும் வாழ்க்கையின் தத்துவத்தையும் நாங்கள் வாய்க்க பெற்றோம். உறவுகளையும் நட்புகளையும் நீங்கள் பேணும் இடம் கண்டு வியந்து விழித்திருந்தேன். இவர் ஒருவனை ஏளனப்படுத்துவது அவனை பிறர் எள்ளி நடையாட அல்ல, அவனின் ஏணிப்படியை அவன் தேடி பிடிக்க என்று இன்றுணர்ந்தேன். எல்லை வகுத்து நிற்காமல், தொல்லை என்று உதறாமல், பல பள்ளங்களை மேடாக்கி மேடுகளை ஈடாக்கி பலரின் வாழ்க்கைக்கு ஒளியேற்றிட நீங்கள் நடந்து தெரிந்த பாதைகள் ஏராளம். ஓய்வு பெற்ற பின்னும் ஓயவில்லை உங்கள் ஓட்டம். நாடி தளர்ந்த பின்னும் நடைபயணம் தளரவில்லை. மூன்றாம் தலைமுறையையும் முறையாக வழிநடத்த மூட நம்பிக்கையற்ற மூத்த இளைஞனாக இன்டர்நெட் காலத்தையும் இயல்பாக கற்று கடந்து வாழும் எங்களின் மாமாவின் அறிவாற்றலும் அவரின் நினைவாற்றலும் எங்களை நிலைகுலைய செய்கிறது. அயல்நாட்டு வாழ்க்கை வேண்டாம். தன் தாயின் மடியிலும் தாய்நாட்டின் மண்ணிலும் தன் தந்தையின் வழிகாட்டுதலிலும் கண்ணன் வளர வேண்டும் என்ற போது சற்று தடுமாறினேன். ஆனால் தடம் மாறாமல் கண்ணனின் பாதையில் பயணித்ததால் இன்று என் அறிவுச் சுடர்கள் இமையாள் இருவரும் தன் பாட்டியின் மடியிலும் அவரின் ஒரு பிடி கீரை சோற்றிலும் தன் தாத்தாவின் பாதுகாப்பில் அவரின் உலக அறிவை உள்வாங்கியும் அறிவியல் அறிவை அள்ளிக்கொண்டும் செல்ல குழந்தைகளாக ஒழுக்கத்தையும் பாசத்தையும் கனிவையும் ஊட்டி வளர்த்தெடுத்துக் கொள்ளும் உயரிய வாய்ப்பை பெற்றுள்ளார்கள். உயிருக்கு உணவிடாமல், உயிர் உள்ளவனுக்கு உணவிடாமல், வியாதிக்கு மருத்துவம் செய்யாமல், வலிக்கு மருந்திடாமல் வாழ்ந்தோரை, நம்மை வாழ செய்தோரை வாழச் செய்யாமல், அவர்களின் நினைவு நாளுக்கு படையலிடும் நாகரிகத்தை விரும்பாத உங்களின் உயரிய கருத்தை ஏற்றுள்ள கண்ணனின் கலையாத கனவு தன் தந்தையின் உழைப்பையும் உயர்ந்த உள்ளத்தையும் தன் தாயின் நிகரில்லா அன்பையும் நிச்சயம் அடையாளப்படுத்த வேண்டும் என்பது எங்களோடு நீங்கள் தினம் பகிரும் உங்களின் பழைய நினைவுகளையும் வாழ்க்கையின் ஒழுக்க நெறிகளையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து காட்டாக்கிட எண்ணியதால் இந்த படைப்பையும் பாராட்டையும் உங்களுக்கு உரித்தாக்குகின்றோம். நைனா திரு குப்புசாமி அவர்கள். ஒரு மனிதனால் எல்லா இடங்களிலும் தளங்களிலும் சிறந்தவராக முடியுமா? முடியும் என்றால் அவர்தான் தலைவன். பிறர் மீதான அக்கறையே ஒரு நல்ல மனிதனையும் தலைவனையும் உருவாக்கும். எங்கள் நைனா சிறந்த மகன், சிறந்த கணவன், சிறந்த அண்ணன், சிறந்த தம்பி, சிறந்த மருமகன், சிறந்த மாமனார், சிறந்த மாமன், சிறந்த தந்தை, சிறந்த தாத்தா, சிறந்த ஆசான், சிறந்த பணியாள், சிறந்த சமூகவாதி, திட்டமிடலில் தலைவன், பணி செய்வதில் சிறந்த தொண்டன், உடையில் எளிமை, உள்ளத்தில் வலிமை, ஆழ்ந்த அகன்ற தீர்க்கமான கூர்மையான புத்தி, எடுத்த காரியத்தை தொய்வின்றி முடிப்பவர் எங்கள் நைனா. பிறப்பும் கல்வி 6/12/1934 வருடம் திருப்போரூர் அருகில் உள்ள ஆலத்தூர் என்னும் கிராமத்தில் தேசப்பன் ஆதியம்மாள் தம்பதியினரின் 3வது மகனாக பிறந்தார். இவரின் பின்னால் 3 தம்பிகள். தனது ஊரான ஆலத்தூரில் இருந்து 7 மைல் தொலைவில் அமைந்துள்ள திருப்போரூரில் 5ஆம் வகுப்பு வரை ஆரம்ப கல்வி பயின்றார். அவரது 10ஆம் வயதில் பால்யம் கடக்கும் முன்னே அவருக்கு சோதனை பறந்து வந்தது. உறவினர் ஒருவர் வழியே. பள்ளி ஆண்டு விடுமுறை. பாலகன் விளையாட நினைத்திருப்பான். காலம் இவன் வாழ்வில் விளையாடப் போவது தெரியாமல் அந்த உறவினர் 10 வயது பாலகனை கைத்தறி தொழில் பழகுதலில் ஈடுபடுத்துகிறார். இன்றைய செங்கல்பட்டு மாவட்டத்தின் மடையத்தூர் என்னும் இடத்தில் 3 ஆண்டுகள் கைத்தறி கற்றுக்கொள்கிறார்.
படிப்பு 5ஆம் வகுப்புடன் முடிந்து போகிறது. விவசாயம் நாடி பிழைப்பு நடத்தி வந்த குடும்பம் மழை நீர் இல்லாமல் ஆட்டம் கொள்கிறது. தாய் தந்தை கூடி தீர்மானிக்க மொத்த குடும்பமும் தன் சொந்த பூமியை விட்டு பிழைப்பு தேடி சென்னை பட்டணம் விடியல் தரும் என்ற நம்பிக்கையில் கையில் 11 மாத குழந்தையான புண்ணிய கோட்டி, சின்ன சிறார்களாய் குப்புசாமி, வீரபத்ரன், கண்ணியப்பன் ஆகியோருடன் வாழ்க்கை புயல் வீச நடைமாறி வழி தேடி பயணம் தொடர்கிறது. அது 1948ஆம் ஆண்டு. சென்னையில் நைனா வாடிய வயிறும் வறுமையும் விரட்ட வந்திறங்கினார் சென்னையின் கண்ணம்மாப்பேட்டை பஜனை கோவில் தெருவில். பெரியம்மா வீட்டில் வரவு சிறிதாக செலவு பெரிதாக குடும்பம் தள்ளாடியது. பணமின்றி தங்க இடமின்றி, பிழைக்க வேலை இல்லை, கையில் பணமும் இல்லை, வாழ வீடும் இல்லை, வருங்காலம் என்ன என்பதில் உறுதியும் இல்லை. ஆனால் ஒன்று வாழ்வில் இல்லை என்பது மட்டும் இருந்து கொண்டே இருந்தது. நீண்ட சிந்தனைக்குப் பின் நைனாவின் தாயும் தந்தையும் உறவு ஒருவர் கை காட்ட தயிர் விற்பதை தொழிலாக ஏற்றனர். சொந்த காலில் சொந்த பூமியில் உழைத்தவர்களோடு நகரத்தின் வியாபார யுத்தி புலப்படவில்லை. அந்த தொழிலும் கை கொடுக்கவில்லை. முடிவில் மொத்த குடும்பமும் நைனாவின் பக்கம் திரும்புகிறது. பாலகன் நைனா சுமை தாங்கியாய் கருசங்களார் என்பவருடைய நண்பர் ஒருவர் சைதாப்பேட்டையில் கைத்தறி நெசவு தொழிலில் ஈடுபட்டுள்ளார். அவரிடம் நைனாவிற்கு தறி செய்ய தெரியும் என சொல்ல நைனாவை அங்கு அழைத்துச் சென்றனர். அந்த நெசவாளர் நைனாவிடம் கேள்விகளை தொடுத்து பின்னர் ஏற்றுக்கொள்கிறார். பெற்றோர்கள் 200 ரூபாய் கேட்க முதலாளி மறுத்து 150 ரூபாய்தான். அது மட்டுமன்று, சிறுவன் வீட்டிற்கு போக முடியாது, இங்கேயே தங்கி வேலை செய்ய வேண்டும் என கட்டளை பிறப்பிக்க சூழ்நிலை காரணமாய் பெற்றோரும் அவரை அங்கேயே விட்டுச் செல்ல சிறுவன் நைனா குழந்தை தொழிலாளியாக அடகு வைக்கப்படுகிறார். இங்குதான் இந்த கல் ஒளியாக மாறி தன்னை தானே செதுக்கிக் கொண்டது. தறி நெய்ய வேண்டும், கிணற்றில் இருந்து தண்ணீர் நிரப்ப வேண்டும், தினசரி 25 பைசா மட்டுமே கூலி. மழலை மறந்து போய் செக்கு மாடாய் சுழன்றது நைனாவுடன் சேர்ந்து காலமும். நைனாவின் சுதந்திரம் 1.5 ஆண்டு காலம் நைனாவும் விட்டதை பற்றி நன்கு வேலை செய்தார். திடீரென ஒரு நாள் முதலாளி அழைத்தார். உன் மீதான கடன் முடிவுற்றது, நீ விருப்பம் என்றால் வேலை செய்யலாம், இல்லையில் புறப்படலாம் என்றார். கண்ணில் நீர் வழிய கடந்தோடையது பாதங்கள். தொப்புள் கொடி உறவுகளை தேடி பெரிய தம்பி வளர்ந்திருப்பான், கோட்டி எப்படி இருப்பான், பெற்றவள் நலமா என எண்ணங்கள் பரந்தோட சைதாப்பேட்டையிலிருந்து கண்ணம்மாப்பேட்டை பாதையில் நைனாவின் பாதம் நீண்டு உருண்டோடின. சிட்டாய் பறந்தார். பெற்றவள் வாரி அணைத்தாள். தம்பிகள் கட்டியணைக்க நைனா அம்மாவிடம் செய்தி சொன்னார். தாயும் தந்தையும் பாண்டை மீட்டனர். மீண்டார் நைனா. சில நாட்கள் வீட்டில் தங்க சுழன்ற கால்கள் சும்மா இருக்குமா? எங்கே மீண்டும் வறுமை வந்தால் தாங்க மாட்டார்கள் தம்பிகள் என்றெண்ணி மீண்டும் தறியை நாடியது கால்கள். இம்முறை வார கூலியாக ஒரு பொறை 8 லுங்கிகள் 4க்கு 2 என 7 ரூபாய் 50 காசுகளுக்கு 4.5 நாளில் நெய்தார். சிந்திய வியர்வை ஆடையாக மாறி கூட்டுறவுச் சங்கம் சென்று கூலியாக மாறிவரும் காலம் நிற்குமா? இதற்கிடையில் மேட்லி தெருவில் ஒரு சிறிய ஓலை குடிசையில் வாழ்க்கை பயணம். ஆண்டுகள் உருண்டோட 7 ரூபாய் 50 பைசா கூலி மட்டும் உயரவில்லை. அவருக்கு அவர்கள் அம்மா கொடுத்த எட்டனாவும் கூடவில்லை. தந்தையும் ஓர் தனியார் மருத்துவமனையில் தற்காலிக பணிபுரிய தானும் பணிபுரிந்தார் நைனா.
ஆனது ஆண்டுகள் 6. இம்முறை விழுந்தது பெரும் இடி. 1954ஆம் ஆண்டு நைனாவின் தாயார் உடல்நலக்குறைவால் இறந்து போக தன் தம்பிகளுக்கும் தந்தைக்கும் சேர்த்து தாயாக மாறுகிறார் நைனா. வெளியுலகம் தெரியாது, வேலையும் கிடையாது. தம்பிகளின் எதிர்காலம் கேள்விக்குறியில். ஆனால் தளரவில்லை நைனா. அப்போது அவருக்கு வயது 18. உறவுகளோ திருமணம் முடித்தே ஆக வேண்டும் என தீர்க்கமாய் சொல்லி பெண் தேடி கொண்டு வர, மாப்பிள்ளை பார்க்க வந்தவர்களிடம் தீர்க்கமாய் தெளிவாய் நைனா கூறினார், நிரந்தர வேலையில்லை, என் தம்பிகள் வளரவில்லை, வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். கைத்தறி வேலைக்கு போனால் மீளாத குடும்பம். பணியை மாற்றினார். கிராம்ப்டன் கம்பெனியில் தினக்கூலி ரூபாய் 2க்கு தந்தையுடன் கைகோர்த்து சம்பாத்தியம் முதல் சமையல் வரை தினசரி கீரை கடைந்து தம்பிகள் சாதம் வடிக்க கடந்து போனது நாட்கள். சில நாட்கள் 8 அணா செலவு செய்தால் டி நகரில் உள்ள இந்தியன் கஃபேயில் சாம்பார் மட்டும் வாங்கி வந்து உண்பார்கள். நிதானமாய் நாட்கள் செல்ல அதிக சம்பளத்தில் மலபாரில் வேலை கிடைக்க தவிர்த்து விடுகிறார் தம்பிகளை எண்ணி. மீண்டும் பற்பல வேலைகள். இந்த சூழலில் தந்தைக்கு ரூபாய் 33 சம்பளத்தில் PWDயில் பணி கிடைக்கிறது. தந்தையின் பெரியப்பா மகன் உதவியால் நைனாவிற்கு 1956 ஏப்ரல் மாதத்தில் ரயில்வேயில் தற்காலிக பணி கிடைத்தது. ஆந்திராவின் எல்லையில் இருக்கும் கண்ணூர் மாவட்டத்தில் பணி. சக பணியாளர்கள் அதிகாரிகளுக்கு உதவி செய்து வாரம் ஒருமுறை வீட்டிற்கு வந்து விடுவார். இதற்காக அதிகாரிகள் துணை கொண்டு விரைவு வண்டிகள் அந்த நேரத்தில் அங்கு நின்று செல்ல ஒரு தில்லு முள்ளே நடக்கும். 6 மாதங்கள் கடக்க அந்த வேலையும் பறிபோனது. பின்னர் பல இடங்களில் பல வேலைகள், சினிமா துறை உட்பட. ஜெமினி சினிமாவில் சில மாதங்கள் பணி. உரிமை குரல் கொடுக்க அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார். 1958ஆம் ஆண்டு PWDயில் தந்தையின் உதவியால் தற்காலிக பணியில் சேர்ந்தார். பணி நிரந்தரம் பெற படிப்பு தேவைப்பட்டது. பணி கோடம்பாக்கத்தில். சிந்தனையை தூண்ட மண்ணடியில் ESSLC அப்போதைய ஆங்கில போதனை மாலை வகுப்பில் சேர்ந்தார். 6 மாதம் கல்வி கற்றார். வேலை முடிந்து படிக்கச் சென்று விடுவார். கல்வியை நன்கு கற்று தேர்ச்சியும் பெற்றார். பணியில் பதவி உயர்வு பெற்று வொர்க்கிங் இன்ஸ்பெக்டர் கிரேட் 1 பதவி கிடைத்தது. சம்பளம் மாதம் ரூபாய் 60. நிரந்தர பணியாளர் ஆனார். நைனாவின் காலம் சுழன்றது. சொகசான ஆடம்பர வாழ்க்கை தேடி வந்தும் நைனா தேடியதோ தன் தம்பிகளுக்கு தாயை. அதனால் நைனா தாளம்பூரை தாண்டிச் சென்றார் நத்தம் வரை. சந்திராவை அழைத்து வந்தார் இல்லாளாய். அன்பு, அறம், ஊடல், அன்றில் பறவைகளாய் வாழ்க்கை. 5 ஆண்டு கால இடைவெளி. 1965ஆம் ஆண்டு மூத்த மகனாய் அன்பு தனசேகர் பிறந்தார். தம்பிகள் மனம் முடித்தல். திட்டமிட்டார் தொப்புள்குடி உறவுகளை கரை சேர்க்க. மூவருக்கும் அடுத்தடுத்து வேலை, திருமணம், இருக்க வீடு என அனைத்தையும் செய்து முடித்தார்கள். அண்ணனும் அன்னியுமாய் அல்ல, அன்னையும் தந்தையுமாய். தன் கடமை முடிந்து பெற்ற கடன் திரும்புகிறார். மூத்த மகன் அன்பு தனசேகர், மகள்கள் பொற்செல்வி ஜமுனா, இளைய மகன் கண்ணன். அனைவரது படிப்பிலும் ஒழுக்கத்திலும் கவனம் செலுத்தினார் நைனா.
2 மகன்களும் படிப்பில் கெட்டிக்காரர்களாய் மாறி பட்டம் பெற்றனர். மகள்களும் பள்ளி படிப்பை முடித்தனர். தனக்கே உரிய பாணியில் சமூக சிந்தனை கொண்ட மனிதர்களாய் உருவாக்கினார் நைனா. மூத்த மகன் வருமான வரித்துறையில் பணி பெற்றார். இளைய மகன் சுயதொழில் தொடங்கினார். மூத்த மகனுக்கு தன் மருமகளாய் மூத்த மகளாய் லதா அன்பு தனசேகரன், பொற்செல்விக்கு வெங்கடேசன், ஜமுனாவிற்கு கண்ணையனையும் இளைய மகன் கண்ணனுக்கு துர்கா கண்ணனையும் மணமுடித்தார். தன் கடமையை செய்து முடித்து தாத்தாவாக மாறினார் நைனா. அருவியில் தண்ணீர் கொட்டும் எங்கள் நைனா வாய் திறந்தால் கதைகளாய் கொட்டும். 150 ரூபாய் வாங்கினேன். 1.5 வருஷம் வேலை செய்யணும். ஒரு நாளைக்கு 4 சாப்பாடு அது இதெல்லாம் எல்லாம் அங்கேயே 150 ரூபா வாங்கினேன். அந்த பாண்டு எழுதி கொடுத்து ரெவன்யூ பற்றி கையெழுத்து போட்டேன். கடந்து வந்த பாதையை நைனா கதைகளாய் சொல்ல சொல்ல திரை இல்லாமல் காட்சிகள் விரியும் மனத்திரையில் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் என்னை கொண்டு போய் அங்கே விட்டு அப்புறம் நான் அங்கே இருந்தேன். 1.5 வருஷம் இருந்தேன். அந்த 1.5 வருஷம் அது கழிச்சு போச்சாச்சு. 150 ரூபா வாங்கினாங்களா அது. அப்போ நான் கொஞ்சம் ஆரோக்கிய வழிமா இருந்தேன். இல்லை அந்த 1 மாசத்துலேயே நான் வேலை கற்றுக்கிட்டேன். நூல் நுணுக்கிறது பாவு நுணுக்கிறது எல்லாம் இல்லை, தனி நெய்யர் தான். 8 ஒரு போறேன்னா 8 லிங்கி அது 5 நாள் நான் நெச்சு கொடுத்தேன். வயசு 16. நைனாவின் மேற்பார்வையில் கோடம்பாக்கம், ராஜா அண்ணாமலைபுரம், கீழ்ப்பாக்கம், நந்தனம் ஆகிய இடங்களில் காவலர் குடியிருப்புகள் எழிலக விரிவாக்கப் பணி, ஐஜி அலுவலக தடயவியல் பிரிவு, கிண்டி கிங்ஸ் இன்ஸ்டிடியூட் விரிவாக்கம், ராயப்பேட்டை மருத்துவமனை விரிவாக்கம், குயின் மேரிஸ் கல்லூரி, பிரசிடென்சி கல்லூரி, குடியாத்தம் திருமகள் கலைக்கல்லூரி, செய்யாறு கலைக்கல்லூரி, பள்ளி கல்வித்துறை வளாகம், செங்கல்பட்டு மருத்துவமனை, கோஸ் மருத்துவமனை விரிவாக்கம், வேலூர் குழந்தைகள் மருத்துவமனை, காஞ்சிபுரம் பேருந்து நிலையம், இறுதியாக மெட்ராஸ் ஹைகோர்ட் வளாகம். பணி ஓய்வு பெற்ற பின் அதிகாரிகளின் இல்லங்கள், உறவினர்களின் வீடுகள் எல்லாம் நைனாவின் பார்வையில் மட்டுமே முழுமை பெற்றது. நைனாவும் புது தெருவும். புது தெரு ஒரு தனியார் இடம் என்பதால் அரசு இந்த இடத்தில் சாலைகள் அமைக்கவோ, கழிவுநீர், தண்ணீர் ஆகிய அத்தியாவசிய பணிகள் செய்யவோ சாத்தியமில்லை என்றது. பெரும் சேரும் சகுதியுமாய் அல்லல் பட்ட காலம். சளைக்கவில்லை நைனா. சக குடியிருப்பு வாசிகளை அழைத்துக் கொண்டு நடையாய் நடந்தார். அரசு இயந்திரங்கள் மறுத்ததால் விவாதங்கள் போராட்டக்களமாய் மாறியது. சாலை மறியல், தேர்தல் புறக்கணிப்பு என்று நீண்டு கொண்டே போனதால் அரசு இயந்திரம் சற்று பணிந்து வந்தது. மிக நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அரசியல் முகத்திரை கிழித்து சாலை அமைக்கப்பட்டது. மின்சாரம் கொண்டு வரப்பட்டது. கழிவுநீர் பாதை அமைக்கப்பட்டது. குடிநீர் தேவைகள் நிறைவேற்றப்பட்டது. இவர் கொண்ட சமூக அக்கறை கண்டு நைனாவை தேர்தலில் களம்புக முன்னிறுத்தினார்கள். நைனாவோ வெற்றி பெறும் தகுதி இருந்தும் விலகிக் கொண்டார். மக்கள் பணி செய்ய பதவி தேவையில்லை என்று இன்றும் தொடர்கிறது. அன்பும் கண்ணனுமாய் மக்கள் பணி. ஓய்ந்தாலும் ஓய்வதில்லை நைனா. நைனா தினசரி அதிகாலை கண் விழிப்பார். எழுந்தவுடன் காலை கடன் முடித்து நடைப்பயிற்சி மேற்கொள்வார். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம்.
நீண்ட தூரம் நடந்து சென்று டி நகரில் அமைந்துள்ள ஒரு பெட்டிக் கடையில் செய்தித்தாள் வாங்குவார். அதன் அருகிலேயே உள்ள ஒரு பழம் பெறும் காப்பி கடையில் காப்பி அருந்துவது அவர் வழக்கம். பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு. அதனை முழுவதுமாக படித்துவிட்டு அதை அவரிடமே திருப்பிக் கொடுத்துவிட்டு தினமணி, தமிழ், இந்து ஆகிய செய்தித்தாள்களை வாங்கிக் கொண்டு அதனை முடித்துக் கொண்டு மீண்டும் நடந்தே வீடு திரும்புவார். வீடு வந்தவுடன் உடற்பயிற்சி மேற்கொள்வார். வீட்டின் அனைத்து பணிகளையும் அன்று முதல் இன்று வரை ஓய்வறியாது செய்து கொண்டிருக்கிறார். நைனாவின் நட்பு. கல்வியோ 5ஆம் வகுப்பு. பள்ளி நண்பர்களும் இல்லை, பாலிய அன்பர்களும் இல்லை. இருந்தும் விரிகிறது நைனாவின் நட்பு. மேல் அதிகாரிகள் பணி ஓய்வுக்கு பிறகும் நட்பாய் மெத்த படித்த மேதாவிகள் எல்லாம் நைனாவின் என்னப்பா என்ற வார்த்தைக்கு நட்பாகி போனார்கள். இதில் எதிரிகளும் விதிவிலக்கல்ல. நட்பின் இலக்கணம் நைனா. நைனாவின் மனோதிடம். தனது உடலில் 5 முறை அறுவை சிகிச்சை, கொரோனாவின் உச்சம், மரண விபத்து, பீனிக்ஸ் பறவையாய் மீண்டெழுந்தார் நைனா. இல்லறத்தில் நல்லறம் கண்டு எடுத்துக்காட்டாய் வாழும் எங்கள் நைனாவே, வாழிய நீர் பல்லாண்டு, உமது எண்ணம் போல் வாழ்ந்திடுவோம். என்னென்று கொன்றார்க்கு ஓய்வுண்டா ஓய்வில்லை, செய்நென்று கொன்ற மகத்துங்கிற வள்ளுவன் குரலுக்கேற்ப எனது அண்ணன் முத்துசாமி அவரை சேர்த்து நாங்கள் 5 பேர் அண்ணன் தம்பிகள். இப்போது அவருக்கு 91வது வயது இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் 2வதாக இருந்தாலும் கூட எங்களை எல்லாம் அரவணைத்து, எப்படி ஒரு ஆலமரம் தன் விழுதுகளை தாங்குகிறதோ அதே போன்று எங்கள் அனைவரையும் அரவணைத்து இந்த வாழ்வை எங்களுக்கு கொடுத்துள்ளார். அவருடைய உழைப்பு என்பது சாதாரணமானதல்ல. ஒவ்வொருத்தருக்கும் தன் திருமணத்தை முடித்து 6 மாதம் வைத்துக் கொள்வார். பிறகு ஒரு இடத்துல எனக்கு திருமணம் முடிஞ்சு சாஸ்திரி நகர் அடையார் பகுதியிலே எனக்கு ஒரு இடம் வாங்கி 1000 சதுரடி எனக்கு இடம் வாங்கி கொடுத்து ஒரு ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தில் எனக்கு வேலையை செய்து கொடுத்து என்னை தனியாக விட்டார். அதுக்கு பிறகு எனக்கு அடுத்த தம்பி கன்னியப்பன், அவனும் அவருக்கு ஐபிஎஸ் டிபார்ட் ரூரல் ஒர்க் ஷாப் அதில் அவரை சேர்த்து விட்டு அவருக்கு பல்லாவரத்திலே ஒரு இடத்தை வாங்கி கொடுத்து, அதே மாதிரி அடுத்த தம்பிக்கும் அதே மாதிரி பல்லாவரத்தில் இடம் வாங்கி கொடுத்து அவர் செட்டில் பண்ணி, இது எல்லாம் கூட எங்கள் அண்ணனுடைய உழைப்பினால் வந்த. இப்போ கூட 91 வயது இப்போ முடியவில்லை. ஆனாலும் கூட அவர்கள் நடைபயிற்சியை விட்டதும் இல்லை. அண்ணா அவர்கள் நானாவது திராவிட கழகத்திலிருந்து சுயமரியாதை பெற்றிருந்தால் கூட எங்கள் அண்ணா அவர் ஆரம்பத்திலிருந்தே சுயமரியாதைக்காரர். இதுவரையிலும் நான் என்னுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு கோயிலில் போய் விழுந்து தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி கொடுத்தது நான் பார்த்ததில்லை. ஆனால் வீட்டில் எல்லாம் எங்கள் அண்ணி செய்வோம், அதுக்கான செலவை கொடுப்பார், பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் வீட்டிலேயும் அவர் விழுந்து கும்பிட்டதில்லை. அவர் சுயமரியாதைக்காரரானார். அடுத்து நான் சுயமரியாதைக்காரரானேன். அதுக்கடுத்து அண்ணனுடைய பிள்ளைகளும் சுயமரியாதைக்காரரானார்கள். இப்படி வழி வழியாக வரதுக்கு காரணம் எங்கள் அண்ணாதான். அவரை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். எனக்கு கிடைத்த மிக சிறந்த சம்பந்தி, அதே நேரத்தில் என்னுடைய அருமையான தோழரும் கூட. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
என்னோட பார்வையில நான் எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் எங்கள் தாத்தாவை ரொம்ப ஒரு ஆக்டிவாக தான் நான் பார்த்துருக்கேன். அவர் என்னைக்கும் ஒரு முடங்கி உட்கார்ந்தது கிடையாது. அவராகவே இண்டிபெண்ட்டாக எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாரு. அதே மாதிரி நன்றே செய் அதே இன்றே செய் அப்படின்ட்டு எதுவாக இருந்தாலும் அவர் போய் பார்க்கணும், பண்ணணும், ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். அதே மாதிரி நாங்கள் என்னதான் பேர பசங்க வேற வேற இடத்துல இப்போ இந்த காலத்துல நாங்கள் வேற வேற இடத்துல இருந்தாலும் நாங்கள் எப்படி இருக்கோம், நாங்கள் எங்களோட நலம் விசாரிக்கிறது அவராக தான் இருப்பார், முதல் ஆளாக இருப்பார். நாங்கள் எல்லாரும் எப்படி இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு கேரிங்காக தான் இருப்பார். எங்களோட பார்வையில் தாத்தா எனக்கு 2 விஷயம் சொல்லணும். ஒன்று தாத்தாவுடைய லெஜேசி, அவரோட மாரல்ஸ், அவர் ஃபாலோ பண்ணுற மாரல்ஸ், எத்திக்ஸ், வேல்யூஸ் எந்த அளவுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கண்டினியூ ஆகுதுன்னா, அவர் எங்கள் அப்பாலேருந்து சித்தப்பாலேருந்து நாங்கள்லேருந்து எங்கள் எல்லாரையும் வளர்த்தாருன்றதை தாண்டி வளர விட்டார். எந்த ஒரு பேரண்ட்க்குமே சொசைட்டிலேருந்து ரொம்ப ஆப்போசிட்டாக ஒரு முரணான ஐடியாலஜியை அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்க முடியாது. ஆனால் எங்கள் தாத்தா அந்த ஐடியாலஜி ஏற்றுக்கிட்டாரு ஏற்றுக்கல, தட் இஸ் செகண்டரி. ஆனால் அவர் அதுக்கான ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுத்தாரு. அது எங்கள் அப்பா அம்மா இன்ன வரைக்கும் நாங்கள் எந்த டெசிஷன் எடுத்தாலும் எந்த முடிவு எடுத்தாலும் அது சுயமாக யோசிச்சு நாங்கள் எடுக்கணும், இண்டிவிஜுவலாக திங்க் பண்ணணும் அப்படின்றது கண்டினியூவாக இருக்கு. ஸோ 2 வரியில சொல்லணும்னா ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல்வாழ்க்கை நூற்பாரன் நோன்பை உடைத்து அப்படின்ற மாதிரி அவரும் நல்வழியில சென்று மற்றவங்களையும் அதே வழியில நடத்துவார். ஹீ இஸ் சிம்பிளி அன் இன்ஸ்டிடியூஷன் ஹிம்செல்ஃப். அவருக்குன்னு எந்த ஒரு கட்டமைப்புக்குள்ள அவர் இல்லைனாலும் எந்த ஒரு பவுண்டரிஸும் செட் பண்ணலனாலும் ஹீ இஸ் சிம்பிளி an example to all of us. He is always inspiring to us. Happy birthday Tata, happy wedding anniversary Tata. Happy birthday Tata, happy wedding anniversary Tata. வாழ்த்த வயதில்லை, எங்களுக்கு வாழ்க்கையை எங்களோடு இருந்து வாழ்ந்து தினம் கற்பித்துக் கொண்டிருக்கும் அத்தையும் மாமாவும் உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் வாழ வேண்டும் என வணங்குகிறேன். அப்பா அம்மாவுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள், அப்பாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதாவது கிரீன் பில்டிங் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி அப்பா ஒரு கிரீன் மனிதர். ஏன்னா இது வரைக்கும் அவர் எந்த ஒரு மோட்டார் வாகனத்தையும் இயக்கி நான் பார்த்ததில்லை. எனக்கு தெரிஞ்சு சைக்கிளில் தான் பயணிச்சிருக்கார். அப்படியே போலடா அம்மா பாரதிதாசன் கவிதைகள் மாதிரி குடும்ப விளக்குன்னு ஒரு பாரதிதாசன் ஒரு கவிதை தொகுப்பு இருக்கு. அந்த குடும்ப விளக்குல வர ஒரு குடும்ப தலைவி எப்படியோ அதுதான் என்னுடைய அம்மா. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் அம்மம்மா தாத்தா. உங்கள் பேரனாக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்கள் இன்னும் பல வருஷம் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். எப்போவுமே எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும். ஹாப்பி ஆனிவர்சரி தாத்தா அண்ட் பாட்டி. 90வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தாத்தா. 90ஆம் ஆண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நைனா. இந்த குடும்பத்தோட ஆணிவேர் ஆலமரத்துக்கு 90வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பெரியப்பா. பெரியம்மா, உங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா நீங்கள் இல்லாமல் பெரியப்பா இவ்வளோ ஆரோக்கியமாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறோம். பொறுமையின் இலக்கணம்னா நீங்கள் இருவரும் தான். உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கின விஷயம் அதிகம், இன்னமும் நாங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது. பெரியப்பா பெரியம்மா, இன்னும் 100வது பிறந்தநாள் வாழ்த்துக்களும் நாங்கள் உங்களுக்கு சொல்லணும். வாழ்த்துக்கள். இருவருக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே சின்னா. ஹாப்பி வெட்டிங் டே பின்னி சின்னா. ஹாப்பி பர்த்டே தாத்தா, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி தாத்தா அவ்வா. ஹாப்பி பர்த்டே தாத்தா, ஹாப்பி ஆனிவர்சரி டு போத். சித்தப்பாவிற்கு 90வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன். சித்தி சித்தப்பாவுக்கு 63வது திருமண நாள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நீண்டும் ஆயுளோட நீ அக்காவும் இருக்கணும். நான் இது போல் பிள்ளைங்களாம் நம்ம பிள்ளைங்களாம் இது போல் நீண்ட ஆயுளோட அதுங்களும் சந்தோஷமா இருக்கணும். இது போல் நம்ம என்னைக்கும் ஒத்துமையாக இருக்கிற போல இருக்கணும். நம்ம 4 பேரை எப்படி இருந்தோமோ அதை போல் நம்ம பசங்களும் இருக்கணும். நம்ம பேரன் பேத்திங்களுக்கு இது போல் கல்யாணம் பண்ண சொல்ல நீயும் கிட்ட இருந்து இந்த குழந்தைங்கள பார்க்கணும். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தாத்தா. ஹாப்பி பர்த்டே தாத்தா. 90வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பெருமைனா. இன்னைக்கும் சின்ன வயசுல உங்களுடைய பெரியமாவுடைய இருந்த நிகழ்வுகள்லாம் இனிமையான நிகழ்வுகளாக என் மனசுல பதிஞ்சிருக்கு. இதே மாதிரி நீங்களும் பெரியமாவும் சந்தோஷமா இருக்கணும். இருவருக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள். அத்தை பிறந்த நாள்
திருமண நாள் வாழ்த்துக்கள். அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த எங்கள் அண்ணன் அண்ணி அவர்களை வாழ்த்த வயதில்லை வணங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். 90 வயது கொண்டாடும் எனது மாமா திரு டி குப்புசாமி அவர் உண்மையான பாசத்திற்கும் அன்பிற்கும் சொந்தக்காரர். ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் பார்க்காமல் அனைவருக்கும் உதவி புரிந்தவர். என்னோட வாழ்க்கையில் அவருடைய பங்களிப்பு அளவிட முடியாதது. இவை அனைத்திற்கும் அவரது துணைவியார் திருமதி சந்திரா குப்புசாமி அவர்களும் காரணம். வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தாத்தா. இருவருக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். மாமா அவர்கள் என்னுடைய ஒய்ஃபுடைய அண்ணன் அவரே, ரொம்ப சிறப்பான மனிதர் அவரே. நான் ஒரு 65 ஆண்டு காலமாக எனக்கும் பழக்கம் இருந்தாலும் அவரை மாதிரி யாருமே இந்த தெருவில் கிடையாது. அவர் தான் சிறப்பாக எல்லாரும் பொது தொண்டு செய்தவர் அந்த காலத்திலேயே. மீண்டும் இப்போது அவருக்கு 90வது ஆண்டு விழா கொண்டாட போகிறார்கள். அதுவும் எனக்கு சிறப்பு தான். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அவரோட நான் தெருவில் ஒரு 50 ஆண்டு காலம் நட்போடு இருந்து அவர் என்ன சொன்ன போதிலும் அந்த வார்த்தைகளை அது தட்டு கழிக்காமல் செய்திருக்கிறேன். இன்றைக்கி அவர் 90வது பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை ஒட்டி என்னுடைய வாழ்த்துக்கள். இனிய 90வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தாத்தா. பெரியம்மா பெரியப்பா அவர்களுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் மற்றும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அத்தை மாமா அவர்களுக்கு இனிய திருமண நாள் மற்றும் 90வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்களை பற்றி சொல்றதுக்கு நிறைய இருக்கு, ஆனா அதுக்கு உண்டான நேரம் எங்களால் பத்தல. அதனால எப்படின்னா, உங்க திருமணம் ஆகி வந்த முதல் நாள்ல இருந்து உங்க குடும்பத்தை பார்த்து நான் மிகவும் ஆச்சரியமோடு பார்த்திருக்கேன். ஏன்னா உங்க குடும்பத்தோட ஒற்றுமையும் தியாக உணர்வும் எல்லாரையும் அரவணைச்சி போகணுன்ற எண்ணமும் இந்த தலைமுறைக்கு பெரிய விஷயம். அது நீங்க நல்லா இது பண்றீங்க. உங்களை பார்த்து நான் நிறைய விஷயம் நாங்க கத்துக்கிட்டு இருக்கோம். அது எங்க ஃபேமிலியில நாங்களும் அந்த அர்ப்பணிப்போட நாங்க இன்னும் இருக்கிறோம். நீங்க இன்னும் ஒரு 100 வருஷம் ஆரோக்கியத்தோட சிறப்பா இருக்கணும். அது எங்களோட ஆசை. நீங்க எங்க அதே டைம் ஆசீர்வாதமும் பண்ணணும். இனிய 90வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தாத்தா. வீடு வாசல் சொத்து சுகம் இருக்கிறவ மட்டும் பணக்காரன் இல்ல. யாருக்கு நல்ல தகப்பன் தாய், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல நண்பர்கள் இருக்காங்களோ அவன் தான் உண்மையான பணக்காரன். எனக்கு எல்லாமே இருக்கு.